ஹாய்! இப்போ நான் பேச போறது வந்து விஜய பத்தி. விஜய் வந்து 1974ல வந்து பொறக்குறாரு. 1974ல வந்து பொறந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு 10, 12 வயசுல வந்து ஒரு சினிமால வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவர்ட்ட அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு. "அப்பா, நான் வந்து சினிமால நடிக்கவாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து ரஜினி மாரி ஒண்ணு பண்ணி காமிக்கிறாரு. பில்லா படத்துல ரொம்ப ஒரு சின்ன சீன் பண்ணி காமிக்கிறாரு. விஜய் வந்து பண்ணி காமிக்கிறாரு. பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் காலேஜெலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நாளை திருப்பின்ற ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு படமே அவருக்கு வந்து ஹிட் ஆகாமல் அந்த படம் ஹிட் படமே அந்த நாளை தீர்ப்புன்ற ஒரு படம் வந்து ஹிட் ஆகாமல் போனதுக்கு காரணமே எப்படின்னு சொல்கிறதுனா இவன்லாம் ஒரு இந்த மூஞ்சியெல்லாம் நாங்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா, அந்த மாதிரி ஒரு கேலி செஞ்ச கும்பல்லாம் இருக்குது. ஆனால் வந்து தளபதி வந்து அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்தார். இந்த ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து அழுவக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களோட ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, யூத், செந்தூர பாண்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் நடித்து அதுக்கப்புறம் ஹிட்டு கொடுக்குது. ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாரிசு இந்த மாதிரி படங்கள்லாம் ஏகப்பட்ட வசூலை அள்ளி குமிக்குது. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு சில படம் வந்து கொஞ்சம் லேக் ஆனதுக்கப்புறம் தான் லோக்கின்ற ஒருத்தன் வந்தான். அதுக்கப்புறம் வந்து வசூல் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போச்சு. 300-400 கோடி போச்சு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழ் சினிமாவுக்கு பெரிய ப்ரைடுனாலே சொல்லப்போனால் நம்ம தளபதி விஜய் தான். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பிராண்டு, தளபதினாலே ஒரு பிராண்டு. எப்படி சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் தளபதி தான் சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்கிறேன். கலாநிதி மாறன் வந்து சொல்கிறான், ரஜினி தான் ரியல் சூப்பர் ஸ்டார். ஏன் ரஜினி வந்து மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சாரா? நல்லதே செய்யாதவன் வந்து உங்களுக்கு ரியல் சூப்பர் ஸ்டார். ஏன் உண்மையாக ஒருத்தன் வந்து அரசியலுக்கு வந்து இறங்கி ஒருத்தன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், அவன் தான் ஏன் ரியல் சூப்பர் ஸ்டாரு. சரியா? ரஜினி வந்து வெறும் சினிமாவில் மட்டும் தான் நடிக்கிறாரே தவிர அவர் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர் வெறும் எப்படி சொல்கிறது ஒரு காசுக்காக, அவர் ஃபேமிலிக்காக இப்போ படம் நடிச்சு கோடியாக சம்பாதிக்கிறாரு. ஆனால் தளபதி வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு இறங்கியிருக்காருயா. இந்த பேர் புகழ் எனக்கு போதும், நான் வந்து அரசியலுக்கு வரேன். மக்களுக்கு நான் இந்த வாழ வச்ச தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அரசியலுக்கு வரேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வலிக்குது? முதல் மாநில மாநாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்கிரவாண்டியில். அதுலேயே 15 கோடி பேர் வந்திருந்தாங்க. அதுலேயே எந்த ஹைப்புன்னு அதுலேயே தளபதி யாருன்னு தெரிஞ்சிருக்கும் டிஎம்கேக்கு. அப்போவே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் சில்லுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பதறிடுச்சு. நான் பதறினதுக்கப்புறம் என்னெல்லாம் வளர்றாங்க ஸ்டாலின். ஐயோ, இதுக்கு முன்னாடி ஒரு எதிரியே இல்லைன்னு நினச்சப்போ நம்ம புதுசாக ஒருத்தன் எதிர்க்க வந்துட்டானே, என்ன பண்ணுறது இல்லையா? காலத்தின் கட்டாயம். 60-70 வருஷமும் மன்னராட்சி ஆண்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். 2வது மாநில மாநாடு நாளைக்கு நடக்குது திருச்சியில். அதில் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தா, ஒரு டிவிக்கு கட்சி கொடி நாட்டியிருந்தாங்க. அந்த கட்சி கொடி கம்பம் வந்து எப்படி சொல்கிறதுனா நட்டுறப்போ வந்து ஒரு சரியாக ஒரு பொசிஷனில் நிற்காமல் அதையும் மீறி வந்து காரில் விழுந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? விழுந்தது தான். அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும். மாநாடுனா அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, மதுரையில் வந்து கொத்தாக கூட்டம் வருவாங்க. என்னடா அந்த அளவுக்கு
கூட்டம் வரும். ஏன்னா இன்றைக்கே டென்ட்டு போட்டு தங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. நான் வீடியோலேயே பார்க்குறேன் நேர்ல. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என்னடான்னா இப்போ ஒரு வதந்தி பரப்பி விட்டுருக்காங்க. விஜய் வந்து ஏன் வந்து தனியாக இருக்கார், பிரிஞ்சிருக்காரு. அவர் வந்து அந்த த்ரிஷா கூட கொடுத்த நடத்திட்டு இருக்காங்க. டேய், நான் உங்கள்கிட்ட ஒன்றே தானே கேட்குறேன். விஜய் வந்து த்ரிஷா கூட குடி இருக்கல, புரியுதா? அவர் வந்து அவன் ஃபேமிலியோட தான் இருக்கார். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு இப்போ வந்து தெளிவாக அவனுக்கு நடக்கிறேன் பாரு. இதுலேருந்து நீ வாயை பேசக்கூடாது, சரியா? விஜயோட பையன் வந்து ஜான்சன் சஞ்சய் வந்து ஃபாரினில் வந்து விஜயோட பொண்ணு வந்து ஃபாரினில் வந்து படிச்சுட்ருக்குது, சரிங்களா? அதனால தான் அவங்க சங்கீதா வந்து ஃபாரினில் வந்து இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க பொண்ணு பாதுகாப்பு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து என்ன சொல்கிறேன்னா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? அதனால தான் அங்கே இருக்காங்க. போதுமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.